இந்த மாசத்துலேருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேரளா டிஷ் அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஸ்பெஷல் என்னவோ அத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, கேரளா ஸ்பெஷல் தான் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பால் பாயசமும், கேரளா போளியும். ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். கேரளா போளி அப்படின்னோனே எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. நெறைய கடைகள்ல சாப்பிட்டுருப்போம், கல்யாணத்துல சாப்பிட்டுருப்போம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இல்லையா? அது எப்படி பண்றது அப்படின்னு நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. சில பேருக்கு தெரியவும் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு நான் எப்படி பண்ண போறேங்கிறதையும் சொல்லப் போறேன். அதோட டிப்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்லாம் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், அரிசி 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. கேரளா போளி செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், உப்பு 1 சிட்டிகை, சர்க்கரை 1 கப், நல்லெண்ணெய் தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1 சிட்டிகை, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. பால் பாயசம் கேரளா போளி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பால் பாயசம் இல்லை, நீங்க சேமியா பாயசம் கூட பண்ணிக்கலாம். அந்த போளிக்கு நீங்க அந்த சேமியா பாயசத்தையும் விட்டு அப்படி தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பால் பாயசம் தான் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம இந்த பக்கம் காய்ச்சிப்போம். ஸோ ரெண்டுமே நம்ம அட் அ டைம்ல பண்ணிடலாம். ஸோ இந்த பால் வந்து இந்த பக்கம் காஞ்சின்னு இருக்கட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? நான் சொல்ற அளவுல பிசைஞ்சிங்கன்னா கரெக்டா வரும். அந்த ஸ்டஃபிங்க்கும் அந்த போலியோட ஸ்டஃபிங்க்கும் அந்த மாவு மேல் மாவுக்கும் பர்ஃபெக்டா வரும். 1 கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்தீங்கன்னா 1 கப்பு சர்க்கரை கரெக்டா இருக்கும். அதுக்கு எந்த கப்ல அளந்துக்கிறீங்களோ அதே கப்ல 1 கப்பு மாவு எடுத்துக்கோங்க, பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ 1 கப்பு மைதா மாவு, அதுல ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாவு வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு அது மேலேயே மிதந்துன்னு இருக்கணும். கரெக்டா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த மாவு நல்லெண்ணெயில ஊறணும். அப்பதான் நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. நீங்க வந்து வேணும்னா வந்து வேற எதுக்காவது நம்ம சமையல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இவ்ளோ எண்ணெய் விடுறோமே வேஸ்ட் ஆயிடுமோ அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டாதான் உங்களுக்கு அந்த போளி அதே மாதிரி பர்ஃபெக்ட்டா வரும். அதே மாரி மைதா மாவுல பண்ணலாமா? கோதுமை மாவுல பண்ணலாமான்னு கேட்காதீங்க. மைதா மாவுல பண்ணா தான் நல்லாருக்கும். கோதுமை மாவும், மைதா மாவும் மிக்ஸ் பண்ணலாமா? அப்படிலாம் பண்ணீங்கன்னா நல்லாவே வராது. ட்ரெடிஷனலா பார்த்தீங்கன்னா, அவங்க மைதா மாவுல தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மைதா மாவுல பண்ணா தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம அப்படியே தான் பண்ணா தான் பெர்ஃபெக்ட்டா வரும். இப்ப இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ஸ்டஃபிங் பண்ண போறோம் இல்லையா? பருப்பு போலி நம்ம நார்மலா பண்ணுவோம்ல அதுதான். நம்ம வந்து வெல்லம் சேர்ப்போம். அவங்க வந்து சர்க்கரை சேர்ப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து 1 கப்பு கடலை பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க கடலை பருப்பை. இத பாருங்க. வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த கடலை பருப்பை அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் ஃபர்ஸ்ட். கடலை பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா? அதை அரைச்சாச்சு. பாருங்க, நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம பால் பாயசத்துக்கு இந்த பக்கம் பாலை கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா? அதை முதல்ல ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு வந்து நீங்க 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 கைப்பிடி வந்து அரிசி கரெக்டா இருக்கும். பாஸ்மதி அரிசி இருந்தாலும் சரி, இல்ல பச்சரிசி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. இப்ப நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுட்டு ஒண்ணும் பாதியமா கையிலேயே வந்து உடைச்சுட்டேன். இப்ப இந்த அரிசியை இதுல சேர்த்துடலாம். இந்த பக்கம் அரிசி வெந்துன்னு இருக்கட்டும். நான் இது வேகறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். அதனால அது பாட்டு வெந்துன்னு இருக்கட்டும். இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா போலியோட ஸ்டஃபிங்க்கு வந்துருவோம். இந்த பக்கம் பால் பாயசத்துக்கு பால் சேர்த்தாச்சு, அரிசியும் சேர்த்தாச்சு. அது பாட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்ப இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா, நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? கடலைப்பருப்பு வேக வச்சு அரைச்சதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு சர்க்கரை கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல நீங்க கூட போடவே வேண்டாம், கரெக்டா இருக்கும். ஜஸ்ட் இந்த நெய்ல அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா வெந்தது தானே. இப்ப என்ன பண்றோம்னா, கரெக்டா நான் வந்து இந்த ஒரு சின்ன கப்ல 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதே கப்ல சர்க்கரை சேர்த்தவொடனே கொஞ்சம் இலகி வரும். அதுக்கப்புறமா நல்லா சேர்ந்தாப்புல வந்துடும். இது நல்லா இடுறதுக்கு சௌரியமா இருக்கணும். அதனால தான் நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம் நாம.
இது வந்து பால் பாயசத்தோடன்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்க அடப்பிரதமன்லாம் இருந்தா அதுக்கு கூட கூட தொட்டுன்னு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பழத்தோட சாப்பிடுவாங்க. நம்ம லாஸ்ட்டா டெசர்ட் சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி கேரளால இது ரொம்ப ட்ரெடிஷ்னலா அந்த சத்யா முடிஞ்ச உடனே அந்த லாஸ்ட்டா இந்த பாயசம், பப்படம், அதுக்கப்புறம் வந்து இந்த போளி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து பாயசத்தோட பப்படத்தையும் உடைச்சு போட்டு சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. பழத்த கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அங்க ட்ரெடிஷ்னலா இப்படி சாப்பிடுறது. பாருங்க, நல்லா இளகி வருதா? இது கொஞ்சம் சேர்ந்தாப்புல வரணும் நமக்கு. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சமா நம்ம நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன். பால் பாயசத்துக்கு ஏலக்காய் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க விருப்பப்பட்டா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட் யாரும் ஏலக்காய் சேர்க்க மாட்டாங்க. இது வந்து நல்லா கொதிச்சு கொதிச்சு உங்களுக்கு அந்த கலர் வந்து ஒரு பிங்கிஷ்ஷா வரணும். பட் நம்ம இன்னைக்கு அந்த பிங்கிஷ்ஷா வர அளவுக்குலாம் கொதிக்க விட போறதில்ல. அரிசி நல்லா வேகிற அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பால் பாயசம் டக்குன்னு பண்ற மாரி பண்ண போறோம். அவ்வளோதான். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, தெரியுதா? ஒட்டாம வருதா? இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா சேர்ந்து ஒட்டாம வந்துடுது. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆறட்டும். ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இது ஆறட்டும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மேல் மாவு இந்த மாதிரி நல்லெண்ணெய் பிசைஞ்சிட்டு நல்லெண்ணெய் போட்டு ஊற்றி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு முழுகி இருக்கணும். இந்த எண்ணெயை நம்ம வந்து அடுத்த சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் வீணாகாது. ஸோ இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் எடுத்துருவோம். கரெக்டாக நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு தெரியும். எப்படி இருக்கு? தெரியுதா உங்களுக்கு? மாவு எப்படி இருக்குன்னு? ஸோ உங்களுக்கு இடுறதுக்கும் நல்லா சௌரியமா வரும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம உருண்டை உருட்டி வச்சாச்சு. நல்லா ஆறிடுது. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுது. இப்போ இந்த மாவுல என்ன அளவு வேணுமோ அந்த எடுத்துக்கோங்க. அந்த மாவு ஊறுனதுனால நல்லா உங்களுக்கு இழுபடும். பாருங்க, தெரியுதா? உங்களுக்கு ஸ்டஃப் பண்றதுக்கும் சௌரியமா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி இருக்கும். வச்சுட்டு அப்படியே மூடிடுவோம். இத வந்து நீங்க பண்ணி வச்சுட்டு, அப்புறமா பொறுமையா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு, இட்டு இட்டு போடலாம்னு நெனச்சீங்கன்னா, நல்லா வராது. ஏன்னா, இந்த சர்க்கரை போட்டிருக்கிறதுனால, அது சீக்கிரமா அந்த மைதா மாவோட மிக்ஸ் ஆயிடும். அதனால ரெடி பண்ணிட்டு, உடனே இட்டு, உடனே போட்டு எடுத்துறணும். சோ நம்ம இப்ப அப்படிதான் உடனே போட்டு எடுக்க போறோம். இதுக்கு வந்து அரிசி மாவு தான் தொட்டுக்கணும். ஸோ அரிசி மாவு தொட்டு இட்டுக்கலாம். அரிசி மாவ தொட்டுட்டு, ரொம்ப போட்டு பிரஸ் பண்ண வேண்டாம். சும்மா மைல்டா பிரஸ் பண்ணுங்க. கல்லும் காஞ்சிடுத்து. கொஞ்சமா வந்து நெய் தடவிப்போம். ரொம்ப மெல்லிசா இருக்கும். நெய் தடவிப்போம். இது எல்லாமே வந்து உடனே உடனே டக்குன்னு அந்த ஸ்டஃபிங் பண்ணிட்டு, இட்டுட்டு உடனே உடனே போட்டு எடுக்கணும். நான் சொன்ன மாதிரியே பண்ணா தான் பெர்ஃபெக்ட்டா வரும். ஒரே ஒரு வாட்டி நான் ஸ்டஃபிங்கும் திருப்பி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அந்த மாவு வந்து நல்லா இழுபடும். அந்த ஊற ஊற இப்ப அப்பதான் இப்படி நமக்கு வரும். இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே அரிசி மாவு தான் தொட்டு இடணும். ரொம்ப உங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் குடுத்திட வேண்டாம். மைல்டா அப்படி இட்டாலே போதும். அந்த இடும்போது பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸ்டஃபிங் வந்து வெளியில வராம இருக்கும் அப்பதான். ஸோ முக்கியமா வந்து நல்லா வெந்திருக்கணும். நல்ல மாவா அரைச்சு, நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் நாம. அவ்வளோதான். போட்டுறலாம். நம்மளுடைய போளி வந்து ரெடி ஆயிடுத்து. இந்த பக்கம் வந்து பாயசத்துல அரிசிலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிருந்தோம். அது நல்லா வெந்துடுத்து. இப்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாம. சர்க்கரைலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டருக்கு வந்து ஒரு 1/4 கப்புக்கு சேர்க்கிறேன்.
இதுக்கு ஏலக்காய் சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஏலக்காய் சேர்க்கலாம். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் பேன் வச்சிருக்கேன். அதுக்கு முந்திரி பருப்ப வறுத்து சேர்த்துருவோம் நாம. ஸோ இப்ப வந்து நெய் சேர்த்தாச்சு. முந்திரி பருப்ப வறுத்து எடுத்துக்கலாம். ஆனா இந்த போலியோட பாயசத்தையும் தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி மைதா மாவுல பண்ணா தான் நல்லாருக்கும். நம்ம ஒண்ணும் டெய்லி மைதா மாவு சாப்பிட போறதில்ல. என்னைக்கோ ஒரு நாள் தானே. அதனால ஒண்ணும் தப்பில்ல. 1 போலியோ, 2 போலியோ தான் சாப்பிட போறோம். அதனால பரவால்ல. நீங்க மைதா மாவுலயே பண்ணுங்க. அப்பதான் நல்லா வரும். இப்ப முந்திரி பருப்பு வறுபட்டுருது. சேர்த்துறலாம். அவ்வளதான். பால் பாயசம், போலி பிளேட்டிங் பண்ணிடுவோம் நாம. இத நீங்க வந்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா லேயர் லேயரா வந்திருக்கும். அவ்வளோதான். இத பிச்சு அதில தொட்டு அப்படி சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலன்னா, டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அதனால இந்த கேரளா போலி அப்படின்னோனே, இந்த மாரி பண்றது ரொம்ப கஷ்டமோன்னு நெனச்சுக்காதீங்க. ரொம்ப ஈஸி. நான் சொன்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, அப்படியே பண்ணிடலாம். பால் பாயசம் செய்முறை. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிச்சு கொஞ்சம் கொறச்சதுக்கு அப்புறமா, நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அரிசி, அதையும் அதில போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரையும் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பக்கம் வந்து பேன்ல நெய் விட்டு முந்திரி பருப்ப வறுத்து அதில சேர்த்துட்டோம்னா, நம்மளுடைய பால் பாயசம் ரெடி. கேரளா போலி செய்முறை. ஒரு பேன்ல நெய் விட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்க கடலை பருப்ப அதில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் அதோட சேர்ந்து கலந்து வந்ததுக்கு அப்புறமா, சர்க்கரையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அத ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா, நாம அதனால மைதா மாவு, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பெசஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்ட்டா. இந்த மாவுல தேவையான அளவு எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, ஸோ அத வந்து ஆறி இருக்கும் இல்லையா, அத என்னென்ன உருண்டை சைஸ் வேணுமோ அத உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில ஸ்டஃப் பண்ணிட்டு அரிசி மாவுல தொட்டு அப்படியே இட்டு, இந்த பக்கம் பேன் காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, பேன்ல போட்டு 2 பக்கமும் போட்டு வெந்ததுக்கு அப்புறமா, மேலாக நெய் தடவி எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய கேரளா போலி ரெடி. மிஸ் பண்ணாம இந்த கேரளா டிஷ்ஷ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க.